மேகதாது அணையை தடுப்போம், காவிரியை காப்போம். கர்நாடகா அரசு மேகதாது அணையை காவிரியின் குறுக்கே கட்டக்கூடாது, கட்ட விடமாட்டோம், அதில் உறுதியாக இருக்கின்றோம். இதற்கு ஒரு 4 நாட்கள் தமிழ்நாடு முழுவதும் சொல்கின்றோம். குறிப்பாக காவிரி பாய்கின்ற மாவட்டங்கள் நம்ம தருமபுரி மாவட்டம், சேலம் மாவட்டம், ஈரோடு, திருப்பூர், கரூர், திருச்சி, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை அத்தனை மாவட்டங்களுக்கு நான் அடுத்த 4 நாட்கள் சென்று மக்களை திரட்டி உங்களுக்கு எல்லாம் மேகதாது அணை கர்நாடகாவில் கட்டினால் என்னென்ன பாதிப்புகள் என்று தெளிவுபடுத்ததான் இந்த நடைபயணம். இந்த அரசியலுக்காகவோ இந்த ஓட்டுக்காகவோ நான் போல, நான் அது அவசியமும் இல்லை. இன்னைக்கு காவிரியில இன்னைக்கு காலையில் போனோம், பில்லிகுண்டு போனோம். இங்கிருந்து பில்லிகுண்டுல ஒரு 17 கிலோமீட்டர் அங்க போய் பார்த்தோம். இன்னைக்கு ஜூலை 1ஆம் தேதி காவிரியில 2 கரையும் கடந்து தண்ணி போயிருக்கோம், வெள்ளமா போயிருக்கணும். ஆனா இன்னைக்கு காவிரி நடுவுல நின்று பேட்டி கொடுத்தோம். ஏன்னா தண்ணி இல்ல, அங்க வர கொஞ்சம் தண்ணி கழிவு நீர் தான். அங்க கர்நாடகால டேம் திறந்து தண்ணி விடல, இருக்கிற கழிவுலாம் அதெல்லாம் சேர்ந்துதான் தண்ணியா இங்க வந்திருக்குது, அவ்வளவுதான். ஜூன் 12ஆம் தேதி இன்னைக்கு மேட்டூர் டேம் திறந்திருக்கணும் குறுவை சாகுபடி. கடந்த ஆண்டு 6 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி செஞ்சாங்க, 6.5 லட்சம். இந்த ஆண்டு ஒரு 2 லட்சம் தாண்டாது, தண்ணி இல்லை. அப்போ இன்றைய நிலைமை, அங்க டேம் கட்டுறதுக்கு முன்னாடியே நமக்கு தண்ணி இல்லை. இன்னைக்கு நாளைக்கு டேம் கட்டினா குடிக்கிறதுக்கு கூட தண்ணி கிடைக்காது நமக்கு. மேட்டூர் அணை 93 டிஎம்சி, ஆனா இன்னைக்கு இருக்கிறது 40 டிஎம்சி. அந்த 40 டிஎம்சி விவசாயத்துக்கு பத்தாது. 90 டிஎம்சிக்கு 70 டிஎம்சிக்கு மேல போனாதான் விவசாயம் திறந்து விட முடியும். இன்னைக்கு 40 டிஎம்சில குடிக்கிறது மட்டும் தான் நம்ம பயன்படுத்த முடியும். அதனால அந்த கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டக்கூடாது. மேகதாது அணை இங்க இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி, அவ்வளவுதான். அதுவும் சொன்னாங்க, சௌமியா அவர்கள் சொன்னாங்க, ஏன் கட்டக்கூட 2 முக்கிய காரணங்கள் சொன்னாங்க. 2 காரணமும் நியாயமான காரணம். ஈகோசைட், ஜெனோசைட். ஈகோசைடுனா நம்ம சூழியல், சுற்றுச்சூழலை படுகொலை செய்யறது. ஜெனோசைட்னா மனிதர்களை படுகொலை செய்யுது, இனத்தின் சார்பில், மதத்தின் சார்பில் படுகொலை செய்து மனிதர்களை படுகொலை செய்யறது ஜெனோசைட். சுற்றுச்சூழலை படுகொலை செய்யறது ஈகோசைட். சுற்றுச்சூழலை படுகொலை செய்யறதுன்னா அங்க 12,500 ஏக்கர் காட்டை அழிச்சு அங்க டேம் கட்ட போறேன்னு திட்டமிட்டு இருக்கிறாங்க. அது ஒருபொழுது நடக்காது. அது காடுனா சாதாரண காடு கிடையாது. அவ்வளோ நம்முடைய வனவிலங்குகள், பழைய 300-400 ஆண்டுகள் பழமையான மரங்கள், நம்முடைய இயற்கை சூழல், சுற்றுச்சூழல் எல்லாமே இருக்குது. அதனால அதை ஒருபோதும் விடக்கூடாது. அதுக்கப்புறம் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, தண்ணி அங்க நிறுத்திட்டா இங்க தமிழ்நாடு தமிழர்கள் பாதிக்கப்படுவாங்க. தமிழர்கள் நாளைக்குன்னா நாளை அடுத்த தலைமுறையில் குடிக்க தண்ணி இல்லாம ஒரு இன படுகொலை நடக்கும். காவிரி நம்பி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்தில் 28 மாவட்ட மக்கள் இருக்கின்றார்கள். 8 கோடி மக்கள், 5.5 கோடி மக்கள் காவிரியை நம்பி இருக்கின்றார்கள். வெள்ளக்காரன் காலத்துல ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அப்போ மெட்ராஸ் மாகாணம், சென்னை மாகாணம், சென்னை இல்ல மெட்ராஸ் மாகாணத்துக்கும் மைசூர் சமஸ்தானத்துக்கும் ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின்படி காவிரியில் வர தண்ணி 75% தண்ணி, 75 விழுக்காடு தண்ணி மெட்ராஸ் மாகாணத்துக்கு வரணும். 23 விழுக்காடு தண்ணி மைசூர் சமஸ்தானத்துக்கு போகணும். 2 விழுக்காடு தண்ணி தவாங்கோர் சமஸ்தானத்துக்கு போகணும். தவாங்கோர் மகாராஜா, மைசூர் மகாராஜா. தவாங்கோர் ராஜாவுக்கு 2%, மைசூர் ராஜாவுக்கு 23, மற்றது 75 தமிழ்நாட்டுக்கு வரும். அது எல்லாமே இன்னைக்கு குறைஞ்சி வந்துருச்சு. காரணம், கர்நாடகா எதையுமே மதிக்கிறது கிடையாது, எந்த ஒப்பந்தத்தையும் மதிக்கிறது கிடையாது, எந்த தீர்ப்பும் மதிக்கிறது கிடையாது, நடுவர் மன்றம் தீர்ப்பு, உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு எதையுமே மதிக்கிறது கிடையாது. இப்ப பொய் ஒண்ணு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மேகதாது அணை நாங்க பெங்களூர் குடிநீருக்காக மட்டும் நாங்க கட்டுறோம், அதுல ஒரு பக்கெட் தண்ணி கூட நாங்க விவசாயத்துக்கு நாங்க பயன்படுத்த மாட்டோம். பெங்களூர் நாங்க அவ்வளவு தெரியாத, நம்ம அவ்வளவு முட்டாள்களா அதை நம்புறதுக்கு? பெங்களூர் குடிநீருக்கு தேவை 10 டிஎம்சி, அதுல ஏற்கனவே 4.75 டிஎம்சி 2018 உச்ச நீதிமன்ற தீர்ப்புல அந்த தண்ணிய பெங்களூருக்காக ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க, தீர்ப்புல வந்துடுச்சு. இப்ப இன்னும் அவங்களுக்கு தேவை இன்னொரு 5 டிஎம்சி. அந்த 5 டிஎம்சி தண்ணிக்காக 70 டிஎம்சி டேம் கட்டுறீங்களா நீங்க?
நீங்க சொன்னா நாங்க நம்பிடுவோம். அந்த 5 டிஎம்சியும் நீங்க இப்ப உங்ககிட்ட இருக்கிற டேம் இருக்கு, கேஆர்எஸ், கபினி, ஹேமாவதி, ஆரங்கி, சொர்ணாவதி, எத்தனை டேம் இருக்கு. அந்த டேம்ல இருந்து நீங்க எடுத்துட்டு போங்க, இன்னைக்கு எடுத்துட்டு போங்க, யாரும் தடுக்கல உங்களை. ஒரு டேம்ல இருந்து ஒரு நகரத்துக்கு தண்ணி எடுத்துட்டு வரணும்னா எவ்வளவு தூரம்னா எடுத்துட்டு போலாம். ஓ, சென்னைக்கு தண்ணி வருது, கிருஷ்ணா தண்ணி வருது, காவிரி தண்ணி வருது. கிருஷ்ணா தண்ணி எவ்வளவு தூரம் சென்னையில இருந்து? கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர், 400 கிலோமீட்டர். 400 கிலோமீட்டர்ல கிருஷ்ணா தண்ணி சென்னைக்கு வருது. இங்க பெங்களூருக்கு நீங்க கேஆர்எஸ் டேம்ல இருந்து தண்ணி எடுத்து போக முடியாது உங்களால. அது 150 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. எதுக்கு புதுசா ஒரு டேம் கட்டணும்? அதுவும் 5 டிஎம்சி தேவை, இன்னும் கூடுதலா. அதனால 70 டிஎம்சி டேம் கட்டிட்டு நாளைக்கு கர்நாடகா சொல்லுவாங்க, டேம் கட்டி முடிச்ச உடனே எங்களுக்கு நாங்க விவசாயம் வச்சுதான் நாங்க பண்ணுவோம் சொன்னா யாராலும் தடுக்க முடியுமா? யாராவது போய் கேட்க முடியுமா? அங்க பிரச்சனை பண்ண முடியுமா? போராட முடியுமா? ஏன்னா அங்க அவங்க கொடுக்கிற இடத்துல இருக்கிறாங்க, நம்ம வர்ற இடத்துல வாங்குற இடத்துல இருக்கிறோம், அவ்வளவுதான். அவங்க மேல இருக்கிறாங்க, நம்ம கீழே இருக்கிறோம். அவங்க சொல்றதுதான். நம்ம இங்க சும்மா போராடலாம், சத்தம் போடலாம், ஒன்னும் அவங்க யாரும் மதிக்க போறது கிடையாது. அதனால்தான் இன்னைக்கு டேம் கட்ட கூடாதுன்னு இன்னைக்கே தடுத்தால்தான் இதற்கு தீர்வு.